சுஹாசினி. நான் வர வர வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிறத பேரை மறந்து அப்பப்போ பாக்கியம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரோல்ல இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்றதுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டு கொடுத்தாங்க. அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும். அந்த ஷாட்டுக்கு தான் அந்த மாதிரி பல பீசஸ் இதுல பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே அங்க ஜூரியில முதல்ல என்ன கேட்கறாங்கன்னா சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அப்ப சரி வேற யாருக்குன்னா போலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதுல பண்ணிருக்காங்க. ஜேபி குட் ஃப்ரெண்ட், நான் ஒரு கிண்டல் பண்ணுவேன். குணச்சித்திர குன்று அப்படி இருக்காரு, கிண்டல் பண்ணுவேன். ஒரே சீன் வந்தாலும் அடிச்சு we had such a lovely time in யுத்தம் செய். அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அண்ட் அப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு ஹிந்தி படம் 2 தெலுங்கு படம் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஹிந்தி படம் மாதவனோட, தெலுங்கு படம் 2, ஒன்னு பிரபாஸோட, இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட. இதோட என்ன வேணும் இந்த டைம்ல? சோ இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த வரம். இந்த சமயத்துல இந்த சாரு கேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு.